வணக்கம். கௌசல்யா பாஸ்கரன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் உங்களுடைய விருப்பங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிற இலக்குகள் அனைத்துமே நிறைவேற எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்தை வணங்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருடமும் எல்லோரும் சில இலக்குகளை அடையணும். அதாவது திருமணம், வீடு, வாகனம் வாங்கணும், தொழிலில் இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும், வேலைவாய்ப்பு அப்படின்றது ஒரு சிலருக்கு இலக்காக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், வேண்டாத பழக்கங்கள் இருந்தால் அது விடுபடணும், வெளியே சாப்பிட்றது கொஞ்சம் நிறுத்தணும், இதெல்லாம் நினைப்பாங்க. சரி, எல்லோரும் அவர்களுடைய இலக்கினை அடைந்து வெற்றி அடைந்தார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் அவருடைய இலக்குகளை அடைந்து வெற்றி அடைஞ்சு இன்னொரு சிலர்னால அதை செய்ய முடியாமல் போச்சு. இந்த இடத்துல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோமே, அப்போ எல்லாரும் நினைச்சாங்களே ஏன் ஒரு சிலர்னால மட்டும் சாதிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மந்திரம் கூட திரும்ப திரும்ப நம்ம அதை ஜபித்து உச்சாடனம் செய்து அதை உரியேற்றும் பொழுது தான் அதோட பலன்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போலதாங்க நம்ம எண்ணங்களையும் நம்ம திரும்ப திரும்ப உரியேற்றி அதை செயலாக்கம் செய்யும் பொழுதுதான் அதில் வெற்றி கிடைக்கும். இதுதான் நம்ம வள்ளுவ பெருந்தகை எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம தொடங்குவதில் இல்லை வெற்றி, அதை தொடர்ந்து செய்வதில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எண்ணத்தை செயல்படுத்துறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோமோ அப்போ தான் அது செயலுக்கு வரும். அந்த செயல் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சொல்கிறது ஈஸிங்க, நம்ம எப்படி செய்கிறது? இந்த வருஷத்துலேயும் நமக்கு நிறைய டார்கெட் இருக்கும், அதையெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா? அப்போ அதெல்லாம் மிக எளிமையாக எப்படி நம்ம அடைகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா கோல் செட் பண்ணணும், இலக்கை நிர்ணயிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கே பல ஆசைகள், அடையணும் அப்படின்ற இலக்குகள் நிறைய இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் அட் அ டைமில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு கோல் நம்ம செட் பண்ணி அதை நோக்கி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1 by 1 நீங்கள் மற்ற கோலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம கோல் செட் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்க போகிற 3 மெத்தட்ஸையும் 21 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. அது என்னங்க 21 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிரெயின் ஹேக் பண்ணுறதுக்கான நாட்கள் அப்படின்னும் சொல்லலாங்க. பிரெயினை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றது. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. எந்த ஒரு விஷயத்தை உட்புகுத்தணும் நம்ம ஆள் மனதில் அப்படின்னாலும், இல்லை ஆள் மனதில் இருக்கிற பதிவுகளை வெளியேற்றணும்னாலும் நமக்கு அந்த 21 நாள் தொடர் பயிற்சி அப்படிங்கிறது தேவை. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த 21 நாள் பயிற்சி செய்யும் பொழுது ஒருவருக்குள்ள நிறைய மாற்றங்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கான விஷயங்கள் ஆள் மனதில் பதியுது அப்படிங்கிறதா. ஆள் மனதில் பதிந்த எந்த விஷயமும் பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதனால அது செய்வதற்கான செயல்கள், அதுக்கான சந்தர்ப்பங்கள் நம்மளை நோக்கி வருங்க. இதுதான் விஷயம். அந்த 21 நாள் தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யும் போது அந்த ரகசியம் இதுதான். சரி, அந்த என்னென்ன 3 ஸ்டெப் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். மெத்தட் 1, நம்மளோட டிசைர்ஸ் அண்ட் கோல்க்கு ரிலேட்டடான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி அது ஒரு எனர்ஜி சர்க்கிளில் எழுதி யூஸ் பண்ணுறது. மெத்தட் 2, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். தேர்ட் மெத்தட், முத்ரா வித் சாண்டிங். இந்த 3 மெத்தடை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அண்ட் சயின்டிஃபிகலி ப்ரூவன் மெத்தட்ஸ் தான். இதையெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். மெத்தட் 1ல் நம்ம பார்த்தோம் எனர்ஜி சர்க்கிள் வித் ஸ்விட்ச் வேர்ட். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது மந்திர வார்த்தை, ஆங்கிலத்தில் இருக்கிற மந்திரங்கள் அப்படின்னும் சொல்லலாங்க. நம்ம கோல்க்கு ரிலேட்டடான ஸ்விட்ச் வேர்ட் செலக்ட் பண்ணி அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போதும் சேன் பண்ணும்போதும் நம்ம கோல் ஆனது ஈஸியாக சப்கான்சியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகும். அதனால் நம்ம பாடி எனர்ஜி சிஸ்டம் நம்ம கோலுக்கு தகுந்த மாதிரி சேனலைஸ் ஆக ஆரம்பிக்குது. இதைவே நம்ம ஒரு எனர்ஜி சர்க்கிளில் எழுதி ரெட் கலரில் எழுதி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும், ப்ராட்காஸ்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த எனர்ஜி சர்க்கிள் அப்படின்றது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா மாடர்ன் தாயத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த எனர்ஜி சர்க்கிளை நம்ம ஊர்கள்லாம் காப்பர் தகடில் ஸ்ரீ யந்திரம் போன்ற குறியீடுகள்லாம் எழுதி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எனர்ஜி சர்க்கிளை ஸ்விட்ச் வேர்ட்ஸை எழுதி நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஈஸியாக ப்ராட்காஸ்ட் ஆகுது. அடுத்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். திக்கான ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர் மாதிரியோ ஃபோட்டோ ஷீட்லையோ எடுத்து காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அதை அழகாக கட் பண்ணுங்கள். அது ரொம்ப அந்த ஓரத்துலலாம் கிழிசலோ எதுவுமே முன்ன பின்ன இருக்கக்கூடாது. நல்லா நீட்டான ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெட் கலரில் கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும்தான் எழுதணும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஜென்ரலாக நம்மளுடைய டிசையர் எதுவாக இருந்தாலும்
நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்விட்ச் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்றது தான். இப்போது உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து மணி ஃப்ளோ, பிஸ்னஸில் இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது கோல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டுகெதர் டிவைன் கவுண்ட் அப்படின்றத எழுதி, அதையும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். அதுக்கு கீழே டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத எழுதணும். அதே போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு டிவைன் லவ் வரணும் அப்படின்னா அதுக்கான ஸ்விட்ச் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் டுகெதர் வித் லவ் அப்படின்றத எழுதிட்டு அதுக்கு கீழே டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்றத எழுதணும். அதே போல் ஒரு ஜாப் அப்படின்றத வந்து அவங்களுக்கு கோல் அப்படின்னா டிவைன் ஜாப் ஹை சேலரி டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்றத எழுதணும். அடுத்து மேரேஜ் அப்படின்றத அவங்க கோல் அப்படின்னா டுகெதர் பிரிங் டிவைன் லவ், அதுக்கப்புறம் டிவைன் மேஜிக் பிகின் நவ்ங்கிறத அதை கீழே எழுதணும். ஹெல்த்துக்காக ஒரு எனர்ஜி சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரீச் ஹெல்த்தி பி அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைன் மேஜிக் பிகின் நவ். இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துட்டு தெளிவாக உங்களோட எனர்ஜி சர்க்கிளை நல்ல நீட்டாக ஓரமெல்லாம் வந்து ரொம்ப ஜிக்ஸாக்காலாம் இல்லாமல் நீட்டாக எனர்ஜி சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அதில் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எந்த விதமான ஓவர் ரைட்டும் இல்லாமல் ஜாயின் லெட்டர்ஸ்லேயோ இல்லை ஒன்று மோதியோ இல்லாமல் தெளிவாக தெரிகிற மாதிரி சிகப்பு நிறத்தில் எழுதணும். இந்த எனர்ஜி சர்க்கிளோட சைஸ் கைக்கு அடக்கமாக இருந்தாலே போதுமானது. இது மாதிரி 3 சர்க்கிள் ரெடி பண்ணணுங்க. அதாவது ஒரு காப்பி நீங்கள் எழுதுங்க கையில், மீதி 2 கலர் பிரிண்ட் அவுட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் 3யுமே லேமினேட் பண்ணிடணும். எப்போ எனர்ஜி சர்க்கிள் ஏதாவது சைடில் கிழிஞ்சோ இல்லை தண்ணி பட்டோ அதில் இருக்கிறது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி சர்க்கிள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கிழிச்சு போட்டுட்டு வேறு ஒன்று தான் எழுதணும். ஸோ நீங்கள் வந்து அதை சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அதில் ஒரு காப்பி ஒரு எனர்ஜி சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் எப்போவுமே டெய்லியும் எனர்ஜி ரிசீவ் பண்ண போகிறீங்க. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய இடது கையில் மோதிர விரல், நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரல் 3 விரலையும் அந்த எனர்ஜி சர்க்கிளோட மையத்தில் வச்சு ஒரு 15 செகண்ட்லேருந்து 30 செகண்ட்ஸ் வந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணணும். அப்போது உங்களுடைய விசுவலைசேஷன் உங்களோட மைண்டில் என்ன இருக்கணும்னா, உங்களோட டார்கெட்டுக்கு ரிலேட்டடான விசுவலைசேஷன் இருக்கணும். இப்போ மணி ஃப்ளோ, பிஸ்னஸில் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸில் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, உங்களோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான விசுவலைசேஷன் தான் இருக்கணும். ஸோ எனர்ஜி சர்க்கிள்லேருந்து நீங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணும் பொழுது உங்களோட விசுவலைசேஷனும் சேர்ந்து அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி உங்களோட கோலை வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்களை ஈர்த்து கொடுக்கறதாக அமையும். இது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை கூட செய்யலாம். அந்த எனர்ஜி சர்க்கிள்லேருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணலாம். அதுபோக நீங்கள் அது எப்போவுமே கண்ணில் பார்க்குற மாதிரி இடங்களில் நீங்கள் ஸ்டிக் பண்ணியும் வச்சு அதை நீங்கள் எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இன்னொரு காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தூங்குகிற மேட்ரஸ் கீழே போட்டுட்டு அதோட ஃப்ரீக்வன்சிலேயே நீங்கள் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது மெத்தட் 2. இது வந்து நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இந்த 3rd இருக்கிற இந்த எனர்ஜி சர்க்கிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு கேட்குறீங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்ற பஞ்சபூதங்களால் ஆனதான் இந்த பிரபஞ்சமே. அதுலேயும் 70% நீர் தாங்க. அதே போல தான் நம்ம உடம்புலையும் ஒவ்வொரு செல்கள்லையும் 70% நீர் தான் இருக்கு. இந்த தண்ணீருக்கு இருக்கிற பல அரிய சக்திகள் நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த முனிவர்கள், ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சாபமோ வரமோ கொடுக்கும் பொழுது கொஞ்சமாக கமண்டலத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அதில் மந்திரங்களை ஓதி அவங்க மேலே தெளிப்பாங்க. அவங்க அதுவாகவே மாறுறதை நம்ம சினிமாக்கள்லாம் கூட பார்த்துருக்கோம். இதைவே இந்த நூற்றாண்டில் ஜப்பானிய அறிஞர் மசரோ எமட்டோ அப்படின்றவரை தண்ணீர் மேலே 20 வருடம் ஆராய்ச்சிகள் செய்து சில விஷயங்கள், தகவல்களை நிரூபிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம என்ன பேசினாலும் தண்ணீர் வந்து அதை ரிசீவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதை சேமித்து வச்சு அதோட மூலக்கூறுகளை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது தான். நன்றி சொல்லும்போது ஒரு மாதிரியான மூலக்கூறு அமைப்பும், அதை திட்டும் பொழுது அதை கைகளில் வைத்து அந்த தண்ணீரை வந்து திட்டும் பொழுது அதோட மூலக்கூறு அமைப்பு மாறுது அப்படின்லாம் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் கண்டுபிடிச்சு அதை உலகுக்கு நிரூபித்தும் காட்டினார். இப்போ இதே டெக்னிக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தண்ணீருக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு இல்லைங்களா? ஸோ எல்லா விஷயத்தையும் உட்கிரகிக்குது. அப்போ இந்த எனர்ஜி சர்க்கிள்ல இருந்து நம்ம எப்போ ஒரு எனர்ஜி சர்க்கிளை ஜென்ரேட் பண்ணுறோமோ அதுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் நம்ம எழுதி வைக்கிறோம் இல்லையா, அப்போது அதிலிருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி நமக்கு வெளிப்படும்னு தெரியும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம தண்ணீரில் உட்செலுத்தி அந்த தண்ணீரை நம்ம பருகும் பொழுது
நம்ம உடம்புல இருக்கிற 70% நீரும் நம்ம கோலுக்கு தகுந்த மாதிரியே சேனலைஸ் ஆகுது. ஸோ எனர்ஜி சிஸ்டம் சேனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட கோலுக்கு தகுந்த மாதிரியான செயல்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இந்த எனர்ஜி வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, கண்ணாடியினால் ஆன டம்ளர் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதை எடுத்து தண்ணீர் நிரப்பி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த எனர்ஜி சர்க்கிள் மேலே வச்சுடுங்க. எனர்ஜி சர்க்கிள்லேருந்து வெளிப்படுற ஃப்ரீக்வன்சியை அந்த நீர் ரிசீவ் பண்ணி அதோட மாலிகூல் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி குடிக்கணுமோ அந்த தண்ணியை நீங்கள் சிப் பண்ணி குடிங்க. அப்போது தொடர்ந்து நீங்கள் இதையே செய்து கொண்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த 70% நீரும் உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரியே எனர்ஜி சிஸ்டம் ஃபுல்லாக சேனலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட கோலுக்கு ரிலேட்டடான அந்த செயல்களை செய்வதற்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்றதெல்லாம் பிளர் ஆகும். இதுதான் நம்ம உடம்புல இந்த எனர்ஜி சிஸ்டம் டோட்டலாக இந்த கோலுக்கு தகுந்த மாதிரி சேனலைஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக்னே சொல்லலாம். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். அடுத்து இந்த எனர்ஜி சர்க்கிளில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் ஆட் பண்ண முடியுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்பர் ஹீலிங் கோட்ஸ், ரேக்கி சிம்பிள்ஸ், ஜிபு சிம்பிள்ஸ், அப்புறம் ஃப்ளார் ரெமெடிஸோட நேம், ஹோமியோபதிக் வைப்ரேஷனல் ரேட்ஸ், இப்படி எல்லாமே கிளப் பண்ணி நீங்கள் அந்த எனர்ஜி சர்க்கிளோட பவரை அதிகரிக்க முடியும். சரி, இதெல்லாம் நமக்கு தெரியாது, எங்கே படிக்கிறது அப்படின்னா, இதுக்கான வகுப்புகள் தொடர்ந்து ஆன்லைனில் மாதம் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்க. அதோட டேட் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மெத்தட் 3 முத்ரா வித் சாண்டிங் அப்படின்னு பார்த்தோம். ஏன் இந்த இடத்துல நம்ம முதிரைகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அண்டத்தில் இருக்கிற மாதிரியே பிண்டத்திலையும் பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. இதில் ஏற்படுகின்ற இம்பேலன்ஸ் தான் நமக்கு வருகின்ற நோய்களுக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம விரல்கள் 5 விரல்களுமே ஒவ்வொரு பூதத்தை குறிக்கிறதாக இருக்குது. ஸோ இதை கொண்டு நம்ம முதிரை பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படுகின்ற இம்பேலன்ஸ் நம்ம உடம்பே சுய தூண்டுதல் மூலமாக சரி செய்து கொள்கிறது. இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன முதிரை பயிற்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல், மனம், ஆத்மா இந்த 3ம் ஒருங்கிணைந்தே செயல்பட வைக்கிற தன்மை இந்த பயிற்சி செய்யும் போது நமக்கு கிடைக்குது. அதனால தான் நேச்சுரல் ஹீலிங் தெரப்பீஸில் இந்த முதிரைகளுக்கு தனி இடம் உண்டு இன்னி வரைக்குமே. சரி, இப்போ நம்மளுடைய இலக்குகளை அடைவதற்காக எந்த முதிரையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேர முதிரை. இந்த பயிற்சியை நம்ம காலையும் மாலையும் 3 நிமிடம் மட்டும் செய்தால் போதுமானது. காலையில் 3 நிமிஷம், சாயந்தரம் 3 நிமிஷம். சரி, இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய இலக்குக்கான அந்த விசுவலைசேஷன் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா, அதை இமேஜின் பண்ணணும். அப்புறம் நம்ம பார்த்த அந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இருக்கு இல்லைங்களா, டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்றத நம்ம மனதளவிலோ இல்லை வாய் விட்டோ மைல்டாக சொல்லிகிட்டே இருக்கலாம், சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கைகளில் இந்த முதிரையை செய்துக்கணும். இந்த முதிரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் நம்மளோட பெருவிரலோட நுனியோட இணைச்சு 2 கைகளையும் இந்த மாதிரி செய்யணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் உள்ளங்கையில் மடிச்சிருக்கணும். இது மாதிரி முதுகெலும்பை நேராக வச்சு நல்ல விருப்பின் மேலே அமர்ந்து தான் இந்த பயிற்சி செய்யணும். தரையில் அமர முடியாதவங்க சேரில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாதம் நல்லா தரையில் படுற மாதிரி ஒரு விருப்பின் மேலே வச்சுக்கோங்க. சரி, இந்த பயிற்சியை 3 நிமிடம் மட்டும் செய்தால் போதுமானது. அப்போது நீங்கள் சாண்ட் பண்ணணும் அமைதியாக, அதை விசுவலைசேஷன் பண்ணி நீங்கள் இமேஜின் பண்ணியும் பார்த்துட்டு இருக்கணும். சரி, இது மாதிரி நீங்கள் 21 நாள்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது பாடியில் எனர்ஜி சிஸ்டம் அப்படியே உங்களுடைய இலக்கு என்னவோ அதுக்காக அப்படியே சேனலைஸ் ஆகி அந்த இலக்குகளை அடைவதற்கான செயல்களை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. அதனால் அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இலக்குகள் ரொம்ப எளிமையாக நிறைவடையும். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு என்னமோ எனர்ஜி சர்க்கிள், மந்திரம், சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த நவீன யுகத்தில் இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும் பொழுது நம்ம சொல்லுகின்ற இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, உயிருள்ள உயிரற்ற எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபார்மில் தான் எங்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி தாங்க. ஸோ இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்லுகின்ற விஷயம். அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ ப்ரூஃப் பண்ணுறாங்க. உலகத்தில் 11 டைமென்ஷன் அளவுக்கு நம்மளை சுற்றி ஒரு ஃப்ரீக்வன்சிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 5 டைமென்ஷன் அளவுக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு மட்டும்தான் டிவைசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை பார்த்துட்ருக்கோம். அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இருக்கிற 11 டைமென்ஷன் அளவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு
இன்னும் அறிவியல் முன்னேறலை, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் முன்னேறலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உணர முடியும். நம்ம முன்னோர்கள் உணர்ந்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அது எல்லாம் இப்போது அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றதுல கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூஃப் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது புரியலைனாலும் பரவாயில்ல, நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதை நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய இலக்கு அப்படின்றது வெகு விரைவாக நிறைவடையும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்